ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த கூடுகையில் நாம் எல்லாரும் ஒன்றிணைய ஆண்டவர் செய்த கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கடந்த வருடம் முழுவதிலும் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த வருடத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழிநடத்த நம்மை அவருடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. உம் பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்க மட்டும் என்னை
ஐயா. கிருபை வாசல் அடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தேனும் இரத்தத்தால் கழுவும் ஐயா. பாரங்கள் பெருகும் போது, நண்பர்கள் விலகும் போது, பாரங்கள் பெருகும் போது, நண்பர்கள் விலகும் போது, நன்மைகள் பலவற்றிற்கும் தடைகள் வரும்போது, உறவினர் நிந்தித்து என்றென்றும் தள்ளும் போது, உம் கரங்களில் என்னை அர்ப்பணிக்கின்றேன். கிருபை வாசல் அடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தேன் உம் இரத்தத்தால் கழுவும் ஐயா. வசனத்தின் நாடங்களும் துதியின் பாடல்களும், வசனத்தின் நாடங்களும் துதியின் பாடல்களும், ஆறுதலின் வார்த்தைகளும் இதயத்தில் வந்திடுதே. கல்வாரியில் அன்பினை தியானித்திடுவேன். நான் உம் நாமத்தை என்றும் உயர்த்திடுவேன். கிருபை வாசல் அடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தேனும் இரத்தத்தால் கழுவும் ஐயா. கிருபை வாசல் அடைந்திடும் முன்னே என்னையும் சேர்த்தருளும். நான் வந்தேனும் பாதத்தில் என்னை தந்தேன் உம் இரத்தத்தால் கழுவும் ஐயா. எப்பொழுதும் போல வழக்கமான உற்சாகத்தோடும் கவனத்தோடும் நாம் இந்த நாட்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செலவழிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தரின் ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. கடவுளின் ஆளுகையை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உதாசீனம் செய்வான் என்றால் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்கேற்ற மகிமையை கொண்டு வர முடியாது. ரெண்டு விதமாக நீங்கள் வாழ்க்கையை வாழலாம். ஒன்று, கர்த்தர் மகிமைப்படும்படியாக அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழலாம். அல்லது அவருடைய ஆளுகைக்கு வெளியே இருந்து ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இந்த ரெண்டும் சாத்தியமானது தான். ஆனால் ஆண்டவர் எதை அங்கீகரிப்பார், எதை ஏற்றுக்கொள்வார், எதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பது நமக்கே தெரியும். வேதாகமம் முழுவதிலும் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு நிலைகளிலே வாழ்கிற மனிதர்கள்: கர்த்தரின் ஆளுகைக்கு உட்பட்ட மனிதர்கள், கர்த்தருடைய ஆளுகைக்கு வெளியே இருக்கிற
மனிதர்கள். இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மனிதர்களுக்குள்ளே காணலாம். நாம் வாழ்கிற காலங்கள் ஒரு இக்கட்டான காலங்கள். நமக்கு தெரியும், அநேக போராட்டங்களை நாம் இன்றைக்கு சந்தித்து வருகிறோம். உலகம் ஒரு நெருக்கத்திற்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதான குறைவுகள், இவைகளினால் உலகம் நிறைந்திருக்கிறது. ஒன்று நமக்கு தெரியும், ஆண்டவருடைய வருகையின் காலங்களுக்கான அந்த நெருக்கத்தை அதிகமாக நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே நம்முடைய கவனம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒருவேளை சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நமக்கு சில அதிர்வை நமக்கு கொடுக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த அதிர்வுகள் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. அந்த பயம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. நாம் ஒரு இயல்பான நிலைமைக்கு வந்து விடுகிறோம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேதனை. அப்படியானால் அந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் நம்மை தகவமைத்து கொள்கிறோம். ஒரு தவளையை நீங்கள் பிடித்து ஒரு பச்சை தண்ணீரிலே போடுவீர்களானால் அது சுகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை நீங்கள் சூடேற்றுவீர்களானால் இந்த தவளை எதுவரைக்கும் அதில் இருக்கும் என்றால் அதை விட்டு வெளியே வர முடியாமல் போய் உள்ளேயே சிக்கிக்கொள்ளும் அளவுக்கு அது அமைதியாக இருக்கும். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே ஒரு தவளையை பிடித்து நீங்கள் ஒரு சுடுதண்ணிக்குள்ளே போட்டால் என்ன நடக்கும்? உடனே அது வெளியிலே குதித்து ஓடிவிடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுகிற அந்த அனல் மாற்றம், தட்பவெட்ப மாற்றம் அதை பாதிப்பதில்லை. அதற்கேற்றவாறு அதோடைய உடம்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டம் வரும், அதிகமான கொதி நீருக்கு செல்லும்போது அது நினைத்தாலும் வெளியே வர முடியாது. இதுதான் இன்றைய விசுவாச மக்களின் நிலை. ஆரம்பத்தில் நீங்கள் சில சூழ்நிலைகளுக்கு பழகி விடுவீர்களானால், அதற்கேற்றவாறு உங்களை நீங்கள் தகவமைத்து கொள்வீர்களானால் அது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் காலம் போக 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 ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைத்தாலும் கூட அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். எனவே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தரின் ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவே வரக்கூடிய நம்முடைய செய்திகள் எல்லாமே, நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற இந்த செய்திகள் எல்லாமே அந்த சிந்தையோடே கூட நீங்கள் கவனிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்முடைய கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இந்த வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், சாமுவேல் ஆண்டவரிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணின போது அவர்களை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தை பற்றி நீங்கள் ஒரு சின்ன பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய இலக்கியத்தில் இது 2 புத்தகங்கள் அல்ல, இது ஒரே புத்தகம்தான். ஒருவேளை பழைய எபிரேய இலக்கியத்துக்கு நீங்கள் போவீர்களானால் 1-2 சாமுவேல் என்று நீங்கள் பார்க்க முடியாது. அதை நீங்கள் ஒரே புத்தகமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ முன்னோர்கள் நம்முடைய புரிதலுக்காக அதை அவர்கள் 2ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரே புத்தகம் 2ஆக்கப்பட்டிருக்கிறது என்கிற சிந்தையோடு நீங்கள் அதை படிக்க வேண்டும். இந்த 1 சாமுவேலில் நீங்கள் படிக்கும்போது 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை ஒரு பிரிவாக நீங்கள் பிரிக்கலாம். எப்படி நான் இதை சொல்லுகிறேன்? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை வரைக்கும் ஒரு பிரிவென்று எப்படி சொல்லுகிறேன்?
இந்த காலங்கள் வரைக்கும் நியாயாதிபதிகளின் காலங்கள் தொடருவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த நியாயாதிபதிகளின் காலத்தை பற்றி நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தோடு அந்த காலங்களை நாம் முடித்து விடுகிறோம். ஆனால் அது அதோடு முடிந்து விடவில்லை. அது இந்த 1 சாமுவேலின் புத்தகத்திலும் தொடர்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். அதன் பிறகு 3 கட்டமாக நியாயாதிபதிகள் இந்த மக்களை ஆளுகை செய்வதை நீங்கள் கவனிக்கலாம். முதலாவது முதல் 5 அதிகாரங்களுக்குள்ளே 4 அதிகாரங்களுக்குள்ளே ஏலி என்கிற ஒரு தேவ மனிதர் அவர்களை ஆளுகை செய்ததாக நாம் வாசிக்கிறோம். அவர் பிரதான ஆசாரியனாகவும் இருந்தார், நியாயாதிபதியாகவும் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதன் பிறகு சாமுவேலை பற்றி நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாய் இருந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். சாமுவேலுடைய காலங்கள் முடிவடையும் தருவாயிலே அவனுடைய 2 குமாரர்களை அவன் ஆளுகைக்கு கொண்டு வந்தான். ஆளுகை என்றால் நியாயாதிபதியாக இருக்கும்படி கொண்டு வந்தான். ஆனால் அவர்கள் சரிவர ஆளுகையை நியாயாதிபதிகளுக்கான பொறுப்பை நிறைவேற்றாமல் போனதினாலே அவர்களை மக்கள் நிராகரித்தார்கள். எனவே அதோடு அந்த காலங்கள் நிறைவடைகிறதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நியாயாதிபதிகளின் புத்தகத்தோடு கூட நியாயாதிபதிகளின் காலத்தை நீங்கள் முடித்து விடாமல் சாமுவேலின் புத்தகத்திற்கும் நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். இப்போ பிரச்சனை அதுதான். நாம் படித்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? என்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகள் வேண்டாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்களோ அன்றைக்கு அவர்களாகவே எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு என்னவென்றால், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்பதுதான். இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு அதில் சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை அவர்கள் கர்த்தரிடத்திலே சொல்லி அவர்கள் அதற்கு தீர்வுகளை காணாமல் அவர்களாகவே அந்த முடிவுக்கு போனதாக நீங்கள் அங்கே வாசிக்கலாம். இதனுடைய விளைவுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கு சொன்னார். ஆண்டவருக்கு சித்தமானால் நம்முடைய பிந்தின தியானங்களிலே நாம் இந்த வேத பகுதியை இன்னும் சற்று ஆழமாக நாம் தியானிப்போம். எனவே இந்த இடத்துல அதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு நியாயாதிபதிகள் வேண்டாம், எங்களுக்கு உலக பிரகாரமான மற்ற ராஜ்யங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆனால் இங்கு ஆண்டவருடைய நிலைப்பாடு என்ன? நியாயாதிபதிகள் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் ராஜாவாக நான் தான் இருக்கிறேன். நியாயாதிபதிகள் உங்களை நியாயம் விசாரிக்கிறார்கள், ஆனால் ராஜாவாக இருப்பது நான் தான். எனவே நீங்கள் ஒரு ராஜா வேண்டும், மனித ராஜா வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் நான் உங்களுக்கு ராஜாவாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லை. இதுதான் அதனுடைய பொருள். எனவே இதைத்தான் ஆண்டவர் இங்கே பதிவு செய்வதை நீங்கள் கவனிக்கலாம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள். தள்ளினார்கள் என்கிற வார்த்தையை சொல்லும்போதே நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். கடவுளை நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக நாம் வைத்திருப்போம் என்றால் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களாக நாம் எப்பொழுதும் இருப்போம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை பிந்தின நாட்களிலே வந்த எல்லா ராஜாக்கள் காலங்கள் வந்த பிறகும் கூட அது ஒருவேளை இஸ்ரவேல் ராஜ்யம் ஒருமித்த ராஜ்யமாக இருந்த நாட்கள், சவுல், தாவீது, சாலமோன் ஆகியோருடைய நாட்களானாலும் சரி, அல்லது ராஜ்யங்கள் பிரிந்து ஒரு யூதா இஸ்ரவேல் என்று பிரிந்த ராஜ்யங்கள் ஆனபோதும் சரி, எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே அவர்கள் அரசாண்டார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆளுகையை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய ஆளுகைக்குள் கடவுளின் ஆளுகையை அனுமதித்தார்கள். அதுதான் பொருள்.
மற்றவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. தங்களையே அவர்கள் எல்லா காரியங்களுக்கும் அதிகாரியாக அவர்கள் தீர்மானித்து கொண்டார்கள். தேவ மக்களே, நாம் வாழ்கிற இந்த காலங்களிலே பலவிதமான கவர்ச்சிகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இக்கட்டுகள் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டங்களிலே இந்த நிலைப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியம். எனவே இந்த நாட்களிலே நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஆண்டவரை ராஜா என்று பாடுவதில் நமக்கு எந்த குறைவும் இல்லை. எப்பயும் நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம், நீர்தான் ராஜா, நீர்தான் அரசர், நீர்தான் ஆளுகை செய்கிறீர், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகை என் வாழ்க்கையில் இருக்கிறதா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட 3 பெயர்கள். அவர் பிறந்தபோது இயேசு என்கிற பெயர், கிறிஸ்து என்கிற பெயர், இம்மானுவேல் என்கிற பெயர். ஒருவேளை முதல் இயேசு என்கிற பெயரை பற்றியும் இம்மானுவேல் என்கிற பெயரை பற்றியும் மத்தேயு முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து என்கிற பெயரை பற்றி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இதில் ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதில் கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதோடைய மறைபொருளான அர்த்தம் என்னவென்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதுதான். ஆண்டவர் என் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிறாரா? அவருடைய என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் அவர் நினைக்கும் வண்ணமான அவருடைய ஆளுகைக்குட்பட்டு அவருடைய கட்டுப்பாட்டில் அது செயல்படுகிறதா? இதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் என்ன படிக்கிறோம்? 15ஆம் அதிகாரம் வரைக்கும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் சவுல் என்கிற ராஜாவை பற்றிய அவனுடைய முந்தின வாழ்க்கையை பற்றி நாம் படிக்கிறோம். முழு சாமுவேலின் புத்தகமும் நமக்கு சவுலின் வாழ்க்கையை பற்றி நமக்கு போதிக்கிறது. ஆனால் கர்த்தர் அவனை சிம்மாசனத்தில் வைத்திருந்த காலங்கள் அல்லது அவருடைய சிந்தையிலே அவருடைய பார்வையிலே அவன் ராஜாவாக இருந்ததெல்லாம் 15ஆம் அதிகாரம் வரைக்குதான். 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் நீங்கள் அங்கே படிக்கக்கூடிய காரியம் என்ன? கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கேற்ற மனிதனாக ஆண்டவர் தாவீதை கண்டார். தாவீதை அவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் அபிஷேகம் என்னைக்கு பண்ணப்பட்டானோ அன்றைக்கே சிங்காசனத்தில் கர்த்தருடைய பார்வையிலே சவுல் அங்கே உட்காரல. ஆண்டவரை பொறுத்தளவில் அந்த சிங்காசனத்தில் யார் இருந்தா? தாவீது தான் இருந்தார். ஆனால் 1 சாமுவேல் கடைசி வரைக்கும் நாம் யாரை பற்றி படிக்கிறோம்? சவுலை பற்றி படிக்கிறோம். அவர் தன்னுடைய சிங்காசனத்தை இறுக்கி பிடிச்சிட்டு தான் உட்கார்ந்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் ராஜாவாக இருக்கவில்லை. எனவே இந்த 15ஆம் அதிகாரம் வரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கை அது நமக்கு சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதி இறை ஆளுகையை, கடவுளின் ஆளுகையை தன் வாழ்க்கையில் உதாசீனம் செய்த மனிதனாகிய சவுலை பற்றி நாம் வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் 2 முக்கியமான மனிதர்கள் இந்த புத்தகம் முழுவதிலும் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு பக்கத்திலே சவுலும் இன்னொரு பக்கத்திலே தாவீதும் பயணிப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இதில் சவுல் தன்னுடைய நியாய தீர்ப்பை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற படிகளைத்தான் நீங்கள் அதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அதிகாரத்தில் நீங்கள் போகும்போது சவுலினுடைய கீழ் நோக்கின வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். அவர் எங்கேயாவது கொஞ்சம் நின்னார், கொஞ்சம் யோசித்தார், கொஞ்சம் மேலே வந்தார், அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுக்கு அடுத்த அதிகாரங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பும் அவர் வைக்கிறது அடுத்தடுத்து அவர் கீழேயே தான் போய்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இறுதியில் அது மரணத்தில் போய் முடிஞ்சது. எனவே ஒரு மனிதனுடைய கர்த்தருடைய ஆளுகையை
மறுத்த உதாசீனம் செய்த மனிதனுடைய பூரணமான வீழ்ச்சியை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அடுத்து கடைசியில் அவனுடைய மரணத்தோடு தான் இந்த புத்தகம் முடிவடைகிறதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே உங்களுடைய புரிதலுக்காக நான் இதை சொல்லுகிறேன். 1-8 அதிகாரங்கள், 9 கடைசி அதிகாரம் வரைக்கும். ஆனால் இடையில ஒரு சின்ன பிரேக் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை 15 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு 16க்கு பிறகு நாம் வைத்து கொள்ளலாம். 16க்கு பிறகு தான் தாவீதினுடைய எழுச்சியை நீங்கள் பார்க்க முடியும். தேவ மக்கள், நாம் இந்த நாட்களிலே இந்த கருப்பொருளை நம்முடைய மனதிலே வைத்து நாம் இந்த நாட்களிலே இந்த புத்தகத்திலிருந்து சில சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒவ்வொரு அதிகாரமாக ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடீஸ்க்குள்ளே நம்ம போகிறதில்ல. ஒருவேளை ரொம்ப ஆழமாக உள்ளே போய் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம படிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த கருப்பொருளை சார்ந்து, தலைப்பை சார்ந்து ஒவ்வொரு அதிகாரங்களிலும் இருந்து, எல்லா அதிகாரங்களிலும் இருந்தல்ல, நம்ம தியானிக்க போகிற அதிகாரங்களில் இருந்து மாத்திரம் சில சிந்தனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒன்றுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த நாட்களிலே நான் கர்த்தருடைய ஆளுகையை என் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அவருடைய ஆளுகை என் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் அது விளங்குவதற்கு நான் என்னை விட்டு கொடுத்திருக்கிறேனா? தேவ மக்களே, இதை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்துக்குள்ளே வருவீர்களானால் எனக்கு தெரியும், ஒருவேளை இந்த நீண்ட ஊழிய அனுபவத்தில் மக்கள் எந்த பகுதிகளிலெல்லாம் பரிச்சயமானவர்களாக இருப்பார்கள். பொதுவாக 1 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சில பரிச்சயமான பகுதிகள் இருக்கும். அதில் முதல் 2 அதிகாரங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அதிகாரம். அது என்ன அதிகாரம்னு கேட்டிங்கன்னா, சாமுவேல் பிறந்தது, அன்னாளின் உபத்திரவத்தை பற்றியும் சாமுவேலின் பிறப்பை பற்றியும் அது சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரமும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கர்த்தர் சாமுவேலோடே பேசினார் என்பதையெல்லாம் நாம் அங்கே படிக்கிறோம். அதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப ஆழ்ந்து வேதத்தை படிக்கிறவர்களுக்குத்தான் சில விஷயங்கள் தெரியும். அடுத்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி என்ன? அதை விட்டுட்டீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். என்ன? தாவீது கோலியாத். பல நேரங்களில் நான் ரொம்ப கண்டிப்பாக சொல்கிற விஷயம் என்னென்னா, கதை என்கிற வார்த்தையை விட்டுவிட வேண்டும். பொதுவாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னென்னா, கதை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் பல ஆண்டுகள் சிறுவர் ஊழியத்தில் இருந்தவன். என்னுடைய 83ஆம் ஆண்டிலிருந்து 97வது ஆண்டு வரைக்கும் சிறுவர் ஊழியத்தில் அதிகமான நேரத்தை நான் செலவழித்தவன். எனவே என்னை ட்ரெயின் பண்ணவங்க அதை என்கரேஜ் பண்ணதே கிடையாது. என்னை ஊழியத்தில் உருவாக்கின தேவ மனிதர் அடிக்கடி சொல்லுவார், தம்பி இந்த கதை சொல்கிறேன்ற வார்த்தையை விட்டுறணும் அப்படின்வார். வேத பாடம் என்றே நீ சொல்லலாம், பைபிள் லெசன் என்று சொல், ஆனால் நீ அதை கதைன்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் நான் பழகியிருக்கேன். எனவே நாம் அந்த வார்த்தையை விட்டுறணும். ஸோ 1 சாமுவேல் 17 நமக்கு தெரியும். ஏன்னா தாவீது கோலியாத் சம்பவம் அங்கே வருகிறது. அதுக்கு பிறகு மேக்சிமம் நம்முடைய மக்களுக்கு அதுக்கு பின்னால் வர்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப பேருக்கு பரிச்சயமாக இருக்காது. வேதத்தை படிக்கிறவங்களுக்கு, பொதுவாக நல்லா ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு தான் மற்ற விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதில் கொஞ்சம் அவங்க டீப்பாக உள்ளே போவாங்க. மற்றவங்க அதை சரியாக படிக்க மாட்டாங்க. எனவே நாம் இந்த முன்னுரையை மனதில் வைத்து கொண்டு சில சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை என்னைக்கு பாஸ்டரையா என்னோட கூட இதை குறித்து சொன்னாங்களோ அதிலிருந்தே என்னுடைய ஜெபம் உங்களோடு கூட, ஏன்னா ஒரு நீண்ட நாட்கள் உங்களோடு நான் உறவில் இருப்பதினால என்ன பேச வேண்டும் என்கிற அதிகமான சிந்தையும் கவனமும் ஜெபமும் எனக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருந்தது. முதல் அதிகாரத்தில் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. இன்றைக்கி முதல் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை நம்ம படிப்போம். முதல் அதிகாரத்தினுடைய பிரதானமான விஷயம் என்ன? ஒன்று, நமக்கு தெரியும், எல்கானா என்று ஒரு மனிதர் இருந்தார், அன்னாள் என்ற ஒரு பெண்மணி இருந்தால்.
எல்கானாவுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தால், பெடினாள். எனவே அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெடினாளுக்கு பிள்ளை இருந்தார்கள். அவர்களுக்கு இடையிலே நடந்த ஒரு போராட்டம், இதை பற்றி நாம் படிக்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன? தேவாலயத்திற்கு போனபோது அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தாள். அதற்கு கர்த்தர் அவளுக்கு கொடுத்த பதிலை குறித்து நாம் எங்கே வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதன் பிறகு சாமுவேல் பிறந்ததை பற்றியும், சாமுவேலுக்கு பெயர் வைக்கப்பட்டு அவன் செய்யப்பட்ட பொருத்தனையின் அடிப்படையிலே அவன் தேவ சமூகத்தில் விடப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதை பற்றியும் நாம் அங்கே வாசிக்கிறோம். இதுதான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற காரியம். இன்னொரு காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நியாயாதிபதிகளின் காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தது? ஆண்டவர் எதற்காக நியாயாதிபதிகளை கொடுத்தார்? நீங்கள் ரொம்ப விளக்கமாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிப்பீர்களானால், இந்த நியாயாதிபதிகள் 3 விதமான பணிகளை அவர்கள் நிறைவேற்றி இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். முதலாவது, அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவ மக்கள் எப்பொழுதெல்லாம் அந்நிய ராஜ்யத்தின் மக்களிடத்தில் அடிமைப்பட்டிருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை போரில் வழிநடத்தி சென்று அவர்களை மீட்டெடுத்தார்கள். எனவே நியாயாதிபதிகள் என்கிற வார்த்தைக்கு ஜட்ஜஸ் என்கிற அந்த அர்த்தத்தை விட ரிடீமர்ஸ் என்கிற அர்த்தம் மிக பொருத்தமானது. ஷோப்பத்தீம் என்று சொல்லப்படுகிற எபிரேய பதத்திற்கு ஆளுகை, அதாவது இப்படி அரசர்கள் மாதிரி ஒரு ஆளுகையை குறித்த ஒரு வார்த்தை அல்ல. நியாய தீர்ப்பு கொடுத்து அவங்கள ஏதோ அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு கிடையாது. அவங்க ரிடீம் பண்ணாங்க, எதிரிகளிடத்திலிருந்து அவர்கள் மீட்டெடுத்தார்கள். எனவே அவர்கள் மீட்பின் பணியை செய்தார்கள். இரண்டாவது, அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய நியாயத்தை போதித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் வழி தவறின நேரங்களிலே கர்த்தருடைய நியாயத்தை அவர்கள் போதித்தார்கள், கர்த்தருடைய வழியிலே நடத்தினார்கள். மூன்றாவது, அவர்களுடைய சமுதாய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். ஒருவேளை அவங்க சொல்கிற தீர்ப்புகளை அவர்கள் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருந்தார்கள். இந்த 3 வேலையை தான் அவர்கள் செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு அது முழுவதுமாக தொடரவில்லை. ஏனென்றால் நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை படித்தாலும் சரி, அல்லது நீங்கள் சாமுவேலின் புத்தகத்தில் அதை தொடர்ந்தாலும் சரி, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் அதிகமான ஆவிக்குரிய இருள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு தோல்வி நிலைகளை அவர்கள் அடிக்கடி அடைந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை அவர்களிடத்தில் இல்லை. ஒரு நிலையான வெற்றி வாழ்க்கையில் அவர்கள் இல்லாமல் மேலும் கீழுமாக அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் நியாயாதிபதிகள், நல்ல நியாயாதிபதிகள் இருந்த காலகட்டங்களிலே அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க ஆண்டவரை தேடுவாங்க. அவங்க மரித்த பிறகு இவங்களும் பொல்லாப்பான காரியத்தை செய்வாங்க. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வருகிற ஒரு திரும்ப வருகிற ஒரு ரிப்பீட்டட் ஃப்ரேஸ் என்னன்னா, மறுபடியும் என்கிற வார்த்தை. மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தார்கள் அல்லது பொல்லாங்கானதை செய்தார்கள். எனவே இப்படி தான் காலங்கள் இருந்தது. இப்போ எல்லா மக்களும் அப்படி இருந்தாங்களா? இல்லை. எல்லா காலங்களிலுமே 2 விதமான மக்கள் எப்போவுமே இருப்பாங்க. அது அன்னைக்கு இருந்தாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு இருப்பாங்க. என்றைக்குமே இப்படி வழுவி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மக்கள், பாவத்தோடு இசைந்து போகிற ஒரு கூட்டம் மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கத்தில் அதை எதிர்த்து போராடி அதன் நடுவிலும் தங்களை கர்த்தருக்கு முன்பாக உத்தமராக விளங்க பண்ணுவதற்கு தங்களை விட்டு கொடுக்கிற ஒரு கூட்டமும் எப்பயும் இருக்க தான் செய்வாங்க. இது எல்லா காலங்கள்லேயும் நீங்கள் பைபிளில் இப்படி ஒரு சின்ன கூட்டம் இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். எப்பேற்பட்ட மோசமான காலங்கள் இருந்த காலத்திலேயும் ஒரு சின்ன கூட்டம் மக்கள் அப்படி இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பைபிள் முழுவதிலுமே இந்த சத்தியம் அப்படியே நூலோடி வருவதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே 1 சாமுவேலின் புத்தகத்திலும் அதுதான் இயல்பானது.
ஒரு பக்கத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன சமுதாயம், கர்த்தரை விட்டு தூரம் போன மக்கள், கர்த்தரை உதாசீனம் செய்த ஒரு கூட்டம் மக்கள். ஆனால் அதன் நடுவிலேயும் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்த மக்கள், ஆண்டவரை நேசித்த மக்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள், கடவுளின் ஆளுகையை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்தார்கள். நான் இந்த தடவை உங்களுக்கு இப்படி ஒரு பார்வையை தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஒரு தேவனுடைய மக்களாக தேவனுடைய ஆளுகையை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் எதோடெல்லாம் அவங்க போராட வேண்டி இருந்தது, கர்த்தருடைய ஆளுகையை தங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்டுவதற்கு எதோடெல்லாம் அவங்க போராட வேண்டி இருந்தது அப்படின்றத தான் ஒரு பிரதான சிந்தனையாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினச்சேன். இன்றைக்கி நமக்கு இது உண்மை தானே? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே நான் நம்முடைய ஆளுகை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை. அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், வேலை செய்கிற இடங்களில், கிறிஸ்தவ திருச்சபைகளில், எல்லா இடங்களிலேயும் இதற்கான ஒரு சவாலை நான் சந்திக்கத்தான் செய்கிறேன் இல்லையா? அது இல்லாமல் இது சாத்தியமாகாது. கர்த்தருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு சுலபமான வாழ்க்கையாக நமக்கு இருப்பதில்லை. என்னுடைய ஏறத்தாழ 83வது ஆண்டிலே, நான் ஏறத்தாழ இல்லை, ரொம்ப கரெக்டாக தான், 83வது ஆண்டிலே முழுநேர பணிக்கு நான் வந்தேன். அப்படின்னா இந்த 23வது வருஷத்தோட நான் என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் ஒரு 40 ஆண்டுகளை நான் நிறைவு செய்திருக்கிறேன். இந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய வாழ்க்கையிலும் சரி, நான் சந்தித்த அனுபவம் இதுதான். தேவனுடைய ஆளுகையை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பது லேசான காரியம் அல்ல. அதில் நிறைய சவால்கள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கிறது. நான் போகிற இடங்கள்லையும் நிறைய பேர் என்னோடு கூட பேசும்போது அவங்க கேட்குற சந்தேகம் இதுதான், அவங்க பேசுகிற பிரச்சனை இதுவாக தான் இருக்கும். நாங்கள் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் அப்படி இருப்பதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதே, நாங்கள் என்ன செய்வது? இது இயல்பு தானே? இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் நமக்கு பதில் எங்கே இருக்கிறது? வேதத்தில் தான் இருக்கிறது. நாம் எதையும் தனியாக போராடவில்லை, எதையும் நான் தான் இன்றைக்கி செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு முன்னால் நிறைய பேர் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறாங்க இல்லையா? நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று எபிரேயரின் ஆக்கியோன் சொல்கிறார். அந்த திரளான சாட்சிகள் என்று யாரை சொல்கிறாருன்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம சபை மக்கள், நம்ம நல்ல வேத அறிவில் வளர்ந்தவங்க, நம்ம நல்லா தெரியும். 11ஆம் அதிகாரத்தில் வருகிற பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை தான் 12ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இந்த திரளான சாட்சிகள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அது லேசானதல்ல. அதில் சவால்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பலவிதமான அதில் அவர்களுக்கு கடினங்கள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க ஜெயித்தாங்க. அப்படின்னா நமக்கு அது இருக்கத்தானே செய்யும். இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை இந்த வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 2 ஆவிக்குரிய, அதாவது ஆவிக்குரிய மக்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆளுகையை ஏற்காதவர்கள். ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால், ரொம்ப குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும்னா அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று எல்கானா என்ற மனிதன் இருந்தான், அடுத்து யார் இருந்தால்? அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி இருந்தால். ஏற்காதவர்கள் என்கிற நிலையில் யார் இருந்தால்? பெணினாள் என்கிற பெண் இருந்தால். அடுத்து அந்த அதிகாரத்தில் நீங்கள் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிற அங்கே 2 மனிதர்கள், ஓப்பினியும் பினேகாசும் இருந்தார்கள். இவர்களை நீங்கள் அந்த 2வது லிஸ்ட்டில் வைக்கலாம். இப்போது கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருந்த மனிதர்கள் யார்?
எல்கானாவும் அன்னாளும். இந்த எல்கானாவும் அன்னாளும் அவர்களுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. யாருடனான போராட்டம் அது? பெணினாளுடனான ஒரு போராட்டம் இல்லையா? மெயினாக இதில் பாதிக்கப்பட்டது யார்? எல்கானா என்பதை விட இதில் அதிகமான பாதிப்பு யாருக்கு? அன்னாளுக்கு தான். அன்னாளுக்கு தான் அதிகமான பாதிப்பு, அன்னாளுக்குத்தான் அதிகமான பிரச்சனை. சரி, பெணினாள் யார்? பெணினாள் பைபிளில் அவளை பற்றி விவரங்கள் நமக்கு சொல்லப்படாவிட்டாலும் நாம் சில விஷயத்தை நம்பலாம். என்னெல்லாம் நம்பலாம்? அது ரொம்ப தீர்க்கமான முடிவுகள் தான். ஒன்றவள் யூத பெண், அதில் மாற்றமே கிடையாது. அவள் போய் ஒரு புறஜாதி பெண்ணுன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அவள் யெகோவா ஆண்டவரை அறிந்திருந்த ஒரு பெண். யெகோவா ஆண்டவரை அறியாத ஒரு பெண் அல்ல. அவளுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிவிட முடியாது. கர்த்தருடைய ஆலயம், ஆசாரியர்கள், கர்த்தருடைய வேலைகள் அல்லது வாழ்க்கை, இதோடெல்லாம் அவ இருந்த பொண்ணு தான். இப்போ நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவ பின்னணியிலேயே வளர்கிற பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ பின்னணி இல்லாமல் அதுக்கு உள்ளே அதுக்கு பிறகு அந்த விஷயத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் பெணினாள் இந்த கர்த்தருடைய ஆளுகையை நிராகரித்த கூட்டத்தில் அவள் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அவளுக்கு ஆண்டவரை தெரியும், ஆண்டவருடைய தன்மைகள் தெரியும், ஆண்டவரை பற்றிய அறிவுள்ள ஒரு பெண், ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு அறிவுள்ள பெண், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவளுக்கு தெரியும், கர்த்தருக்கு பயந்த ஒரு கணவனை தன் வாழ்க்கையில் பெற்றிருந்த ஒரு பெண். ஆனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய சிந்தையோடு அவள் வைத்து கொள்ளவில்லை, மாம்சத்தின் சிந்தைக்கு அவள் தன்னை அர்ப்பணித்திருந்தாள். மாம்ச சிந்தையோடு இருந்த ஒரு பெண். இப்போ அவளுடைய பிரச்சனை என்ன? எந்த விதத்திலையும் அன்னாளை மேலே, அதாவது அன்னாளுக்கு எந்த விதமான சம உரிமைகளும் கொடுக்கப்படக்கூடாது, அவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அவளுக்கு இருக்கிற சரீர பிரகாரமான ஒரு குறைவை வைத்து அவள் நசுக்கி கொண்டே இருப்பதிலே அவள் கவனமாக இருந்தாள். நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் 6வது வசனத்தை கவனிக்கலாம். 6வது வசனம், 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன செய்தார்? அடைத்திருந்தார். இது யாருக்கும் தெரியாது. அன்னாளுக்கும் தெரியாது, எல்கானாவுக்கும் தெரியாது, பெணினாளுக்கும் தெரியாது, உலகத்தில் சமுதாயத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் அன்னாள் என்ன நினச்சிக்கிட்டா? இது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு குறைபாடு, எனக்கு இருக்கிற ஒரு குறைபாடு, அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். இது எல்கானாவுக்கும் தெரியாது, அல்லது இதை பற்றி பெணினாளுக்கும் அறிவு கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னால் கர்த்தர் இருந்தார் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே இந்த சூழ்நிலையில் எந்தவித காரணமும் தெரியாத நிலையில் அன்னாளுடைய போராட்டம் யாரோடு இருந்தது? மாம்ச சிந்தையுடனான ஒரு வாழ்ந்த பெண்ணாகிய பெணினாளோடு கூட அவளுக்கு இருந்தது. யோசித்து பாருங்கள், இந்த போராட்டம் ஒரு நாளா 2 நாளான்னு கேட்டால் இல்லை, வாழ்நாள் முழுவதும் அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற காலங்கள் வரைக்கும் அவள் யாரோட போராட வேண்டி இருந்தது? அவள் பெணினாளோட போராட வேண்டி இருந்தது இல்லையா? இது ஜான் டேவிஸ் என்கிற ஒரு பைபிள் ஆர்கியாலஜிஸ்ட், அவர் ஒரு நல்ல வேத ஆராய்ச்சியாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனை எப்போ அதிகமாக தலை தூக்கும்னா அவர்கள் ஆலயத்திற்கு போகும்போது தான். ஏன்னா அந்த நாட்களில் இப்போ நம்ம வாரம் சர்ச்சுக்கு வர்ற மாதிரி இஸ்ரவேல் மக்கள் எல்லா வாரங்கள்லையும் எல்லா நாட்கள்லையும் அவங்க தேவாலயத்துக்கு போக மாட்டாங்க. 1 சாமுவேல் புத்தகத்தை நம்ம இங்கே படிக்கும்போது கர்த்தருடைய ஆலயம் இப்போ எங்கே இருந்தது? சீலோ என்கிற இடத்துல இருந்தது. பிந்தின நாட்கள் அது எங்கே வந்தது? எருசலேமுக்கு வந்தது. சரி, இதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? வனாந்தரத்தில் கர்த்தருடைய கூடாரமாக அது இருந்தது. எங்கெல்லாம் போனாங்களோ
அங்கெல்லாம் அந்த கர்த்தருடைய கூடாரத்தை கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அப்படி தான் இருந்தது. அதுக்கு முன்னால் என்ன நிலைமை? அதுக்கு முன்னால் ஒரு இடமே கிடையாது. இதான் நிலைமை. ஒன்றுமே இல்லாத ஒரு காலங்கள். அதன் பிறகு கர்த்தருடைய கூடாரம்னு ஒன்று வந்த காலங்கள். அதுக்கப்புறம் கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட இடம் கடைசியாக அது எங்கே நின்றுச்சுன்னா சீலோவில் நின்றுச்சு. அந்த சீலோவே அதுக்கப்புறம் அவங்க தேவாலயமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அதை இப்போ நம்ம பார்க்குற இடம் சீலோ தான். அப்போ எல்லா மக்களும் எல்லா காலங்களையும் அங்கே போக மாட்டாங்க. பிரதானமாக வருஷத்தில் ஒரு 3 பண்டிகைகளுக்குத்தான் மக்கள் அங்கே அதாவது எருசலேமுக்கோ அல்லது முந்தின நாட்களில் அவங்க சீலோவுக்கோ போகக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவ ஆலயத்துக்கு போகும்போது தான் இந்த பிரச்சனை அதிகரிக்கும்னு அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4வது வசனத்தை நீங்கள் இப்படி பார்க்கலாம். நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 4வது வசனம், 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று வாசிக்கிறோம். நம்ம இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அதை சில வேத ஆராய்ச்சியாளர் இப்படி கூட சொல்கிறாங்க. இரட்டிப்பான பங்குனா அதில் ஒரு சிறப்பான பங்கு, அதாவது சமாதான பலியை இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு செலுத்தும் போது அந்த பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற பலியின் இறைச்சி அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். அவங்களும் அதில் பங்கெடுக்கலாம். எனவே அவங்க அந்த இறைச்சியை சாப்பிடுவதற்கு, அந்த பங்கை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த இறைச்சி எங்கேருந்து வருது? பலிபீடத்திலேருந்து வருது. ஸோ அவங்க அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொள்வதை ஒரு பெரிய பாக்கியமாக நினைப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் அந்த கணத்துக்கு அன்னாள் பாத்திரவாட்டி அல்ல என்பது யாருடைய முடிவு? பெண்ணினாளுடைய முடிவு. அவளுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். இதுதான் பிரச்சனையே. ஜான் டேவிஸ் என்கிற வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, இந்த டென்ஷன் அதிகம் எப்போ ஆகும்னா அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு அந்த சீலோ தேவாலயத்துக்கு போகிற வழி முழுவதும் இந்த போராட்டங்களோடையே தொடரும் என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த போராட்டத்தில் யாருடைய நிலைமையெல்லாம் கெட்டு போயிடும்? மனசெல்லாம் கெட்டு போயிடும். அன்னாளுடைய மனசும் கெட்டு போயிடும். அடுத்து யாருடைய மனசு கெட்டு போயிடும்? எல்கானாவுடைய மனசும் கெட்டு போயிடும். ஒரு நிம்மதியற்ற நிலையில் அவர்கள் ஆலயத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லையா? இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் ஏற்கனவே நம்ம படித்த பிரகாரம் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்வாள்? விசனப்படுத்துவாள் இல்லையா? அப்போது தேவ மக்கள் தேவனுடைய ஆளுகையை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட மக்கள் எதோட போராட வேண்டியதாக இருக்குது? மாம்ச சிந்தையுடனான ஒரு போராட்டம். மாம்ச சிந்தையுடனான ஒரு போராட்டம், மாம்ச சிந்தையோடு இருக்கிற மனிதர்களோடு கூடிய ஒரு போராட்டம் இல்லையா? என்றைக்குமே விசுவாச மக்கள் இதிலே போராடி கொண்டே தான் இருப்பார்கள். மாம்ச சிந்தையோடு இருந்த ஒரு பெண்ணினாள் தன்னை மாத்திரம் அவள் உயர்த்தி கொண்டால், குறைவோடு இருக்கிற பெண்ணை அவள் இன்னும் வேதனைப்படுத்தினால், அவள் வாழாமல் போயிருந்தால் கூட அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவள் ஒரு வேளை எல்கானாவில் துரத்தி விட்டுருந்தாலோ அல்லது அவள் மரித்து போயிருந்தாலோ கூட அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். அவளுடைய சிந்தையில் கடவுளுடைய ஆளுகை இல்லாமல் மாம்ச சிந்தையினால் நிறைந்திருந்த பெண். ஒருவேளை ஒரு உலக போக்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, பார்த்தீங்கன்னா கூட இப்படி கூட நம்ம யோசிக்கலாம். அதாவது வீட்டில் தான் சண்டை போடுவாவ, ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது அந்த அம்மா அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க, அங்கே அமைதியாக வந்துடுவாங்க அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த அம்மாவுக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி தான், வீட்லேயும் ஒரே மாதிரி தான், ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரே மாதிரி தான். அப்புறம் எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்க? எதுக்கு ஆண்டவரை தொழுது கொண்டாங்க? என்ன அவங்க அங்கே உணர்ந்தாங்க? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரு சடங்காக போச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆலயத்துக்கு வர்றது ஒரு சடங்கு தான், அங்கே கடவுளை ஆராதிக்கிறது ஒரு சடங்கான வாழ்க்கை தான். வாழ்க்கையை எந்த விதமான மாற்றத்தையுமே ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு பரிதாபமான நிலை. தேவ மக்களே,
ஒன்றை நீங்கள் மனதிலே ஆழமாய் கொள்ள வேண்டும். எந்த விசுவாசி தன் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆளுகையை தன் வாழ்க்கையில் ஏற்றிருக்கிறானோ, தேவனுடைய ஆளுகைக்கு தன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறானோ, அவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் மாம்ச சிந்தையோடும் மாம்ச சிந்தையுடனான மனிதர்களோடும் அவனுக்கு என்ன உண்டு? கண்டிப்பாக போராட்டம் இருக்கத்தான் செய்யும், இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ அவள் என்ன செய்தா? அன்னாள் இதை எப்படி அவள் ஃபேஸ் பண்ணா? ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக கடவுளுடைய ஆளுகையை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட நிலையில் அவள் என்ன செய்தா? இந்த போராட்டத்தை தன் விசுவாச வாழ்க்கையின் தடையாக அவள் நினைக்கவில்லை. இப்படி ஏற்பட்ட இந்த மாம்ச சிந்தையுடனான போராட்டம், மாம்ச சிந்தையுடனான பெண்ணோடு கூடிய ஒரு போராட்டத்தை தன் விசுவாசத்திற்கு தடையாக அவள் நினைக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பெண்ணினால ஒன்றும் செய்ய முடியல, இப்படியெல்லாம் அவளை கொடுமைப்படுத்தி எனக்கு கடவுளே வேண்டாம், கடவுளை வணங்குறதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது, நான் பண்ண ஜபத்தை என்னத்தை கடவுள் கேட்டார், நம்ம ஒன்றும் நினச்சிடக்கூடாது. அன்னாள் அது வரைக்கும் ஜபமே பண்ணலை, அந்த ஆலயத்தில் உட்காந்து ஜபம் பண்ணாலே அதுதான் அவள் ஜபம் பண்ண ஒரே முதல் தருணம். அப்போ அந்த ஜபம் பண்ண உடனே கர்த்தர் அவளுக்கு அந்த குழந்தைய என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப பைத்தியக்காரத்தனம், இல்லையா? அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அவள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாலேயும் பல தடவை என்ன பண்ணியிருப்பா? அவள் ஜபம் பண்ண தான் செஞ்சுருப்பா. ஆனால் ஆலயத்தில் அவள் உட்காந்து ஜபம் பண்ண போது அவளுடைய ஜபத்திற்கு பதில் வந்ததற்கும் எப்படி நீங்கள் தொடர்பு படுத்தலாம் என்றால், that was the correct time. அதுதான் கடவுளுடைய பார்வையில் எப்படிப்பட்ட நேரம்? சரியான நேரம். அவர் சரியான நேரம் வந்தபோது ஜெபித்த அன்னாளுடைய ஜபத்திற்கு அவர் என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். அப்போ இது ஒரு நாள் ஜபம் அல்ல, நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. அன்னாள் அன்னைக்கு மட்டும் பாருங்கள், அன்னாள் அக்கா ஜபம் பண்ணாங்க உடனே, அப்போ அது வரைக்கும் அவள் ஜபம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சொல்லிடுவீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. அவள் ஜபம் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாள். ஆனால் அதை தன் விசுவாசத்திற்கு தடையாக அவள் கொண்டு வரவில்லை, இல்லையா? இப்போ நீங்கள் ஒன்றை நினச்சிக்கணும், வாழ்க்கையில் ஒன்றை தீர்மானிக்கணும். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாம்ச சிந்தையுடனான போராட்டமும் மாம்ச சிந்தையுடனான மனிதர்களோடு உங்களுக்கு ஏற்படுகிற போராட்டமும் உங்களுக்கு ஏற்படுகிற சரீர பாடுகளும் வியாகுலங்களும் மன உளைச்சல்களும் எதுக்கு தடையாக இருக்கக்கூடாது? ஜீவனுள்ள தேவனை விசுவாசிப்பதற்கோ அவரை நீங்கள் ஆராதிப்பதற்கோ அவரை தெய்வமாக நீங்கள் தொடர்வதற்கோ என்னவா இருக்கக்கூடாது? தடையாக இருக்கவே கூடாது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? எல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம விசுவாசிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாக இருப்பாங்க, ரொம்ப பிரைஸ் லார்ட் அல்லேலூயா ஸ்தோத்திரன்ட்டே இருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிரச்சனை போனால் கூட அவங்க சமாளிச்சிருவாங்க. சரிங்க, இது என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரும் போகும்னு. ஆனால் பிரச்சனைக்குள்ளேயே வாழ வேண்டிய சூழ்நிலை அன்னாள் மாதிரி வருதுன்னு வைங்களேன். மாம்ச சிந்தையுடனான மனிதர்களோடையே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, மாம்ச சிந்தைகளுடனான போராட்டங்களிலேயே சிக்கியிருக்கிற ஒரு வாழ்க்கை நிலை வரும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சு போகுது? கடைசியில் சலிச்சு போகுது, இல்லையா? ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு இந்த கடவுள் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, இவர் ஆராதிக்கிறதுல எனக்கு என்னங்க லாபம் கிடச்சிது? நித்தம் நித்தம் இரவும் பகலும் நான் எதற்குள்ளே தான் இருக்கிறேன், பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு எந்த விதமான விடிவும் எனக்கு இல்லை, இல்லையா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த கட்டத்துக்கு வந்துடவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய விசுவாசத்தின் அடித்தளங்களை நான் தகர்ப்பதற்கு ஒரு நாளும் எந்த மாம்ச சிந்தைகளுக்கோ மாம்ச சிந்தையுடனான மனிதர்களுக்கோ நான் அனுமதி கொடுக்கவே மாட்டேன். இதுதான் அன்னாள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் பாடம். இரண்டாவது, இந்த மாம்ச சிந்தையுடனான போராட்டத்தை அவள் எப்படி மேற்கொண்டாள்? தேவ சமூகத்திற்கு செல்லும் தடையாக அவள் அதை ஏற்கவில்லை. நான் என்ன சொன்னேன்? பிரச்சனை எப்போ ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன்? எப்பெல்லாம் இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்களோ அப்போ தான் என்ன ஆகும்? பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும், இல்லையா? ஏன் அங்கே வச்சு தான் என்ன ஆகும்? சமாதான பலி செலுத்துவாங்க. சமாதான பலி செலுத்தினா பலி என்ன செய்யும்? பங்கு போடப்படும். பங்கு போட்டால் இவளுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் சிறப்பான பங்குலாம் வரும். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போது என்ன முடிவுக்கு வந்திருக்கலாம்?
எல்கானாவும் அன்னாலும் என்ன முடிவுக்கு வந்திருக்கலாம்? அன்னாள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம், இப்படி போராடிக்கிட்டு நான் அந்த தேவாலயத்துக்கு வர்றதை விட நான் என்ன செய்யாமல் இருக்கலாம்? வராமலே இருக்கலாம். அங்கே வந்தால் மட்டும் எனக்கு என்ன நிம்மதி கிடைக்க போகுது? என்னை விட்டுருங்க, நான் எங்கே இருந்துக்கிறேன்? வீட்டிலே இருந்துக்கிறேன். அல்லது எல்கானா இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம், அம்மா உன்னை கூட்டிகிட்டு போனால் நீயும் நிம்மதியாக இருக்க மாட்ட, மற்றவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்ட, அதனால் நீ பேசாமல் எங்கே இருந்துரு? வீட்டிலே இருந்துரு. தேவ சமூகத்திற்கு செல்லும் தடையாக இந்த மாம்சீக சிந்தையுடனான போராட்டத்தை அல்லது மாம்சீக சிந்தையுடனான மனிதர்களோடு ஏற்பட்ட போராட்டத்தை அன்னாள் இருப்பதற்கு அனுமதிக்கவில்லை. நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? 3வது வசனத்தில், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் என்ன வாசிக்கிறோம் நம்ம? வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து என்ன செய்வான்? போய் வருவான். வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் பெரிய விஷயமா நீங்கள் அப்படி கேட்டுறக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த நிலைமை அதுதான். அப்படி அன்னைக்கு இருந்த பழக்கம் அதுதான். அப்படி போகிறதே பெரிய விஷயந்தான். ஒரு நாளும் தேவ சமூகத்துக்கு செல்லும் தடையாக இந்த மாம்சீக சிந்தையுடனான போராட்டத்தையோ மாம்சீக சிந்தையுடனான மனிதர்களோடு இருந்த போராட்டத்தையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம ஆளுங்க செய்கிற முதல் வேலை என்ன தெரியுங்களா? எப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் மாம்சீக சிந்தையோடோ அல்லது மாம்சீக சிந்தையோடு இருக்கிற மனிதர்களோடு போராட வேண்டிய நிலைமை வருதோ, அவங்க செய்கிற முதல் வேலை, இப்படி சமாதானம் இல்லாமல் சர்ச்சுக்கு போகிறத விட நான் சர்ச்சுக்கு எப்படி இல்லாமல் இருப்பேன்? போகாமலே இருந்துடுறேன். இப்படி தீர்மானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போய் நான் என்ன லாபத்தை கண்டேன்? அங்கே போனாலும் எனக்கு இதே போராட்டம் தான். அதுக்கு நான் பேசாமல் எங்கே இருந்துடுறேன்? வீட்டிலேயே இருந்துடுறேன். தேவ மக்களே, நீங்கள் இந்த போராட்டத்தை தகர்க்க வேண்டும். இந்த போராட்டத்தை தகர்த்து நீங்கள் தேவ சமூகத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை அனுமதித்திருக்கிற காலங்கள், ஒருவேளை எத்தனை காலங்களுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரப்போகிறோம், எத்தனை காலங்கள் உட்கார்ந்து இங்கே கர்த்தரை ஆராதிக்க போகிறோன்றதுக்கெல்லாம் நிச்சயம் இல்லாத ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த காலங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிற வரைக்கும் நாம் அந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். அன்னால் அது அப்படி தான் மேற்கொண்டார். ஒருவேளை என்னுடைய கற்பனையில் நான் சொல்கிறேன், பெண்ணினால் இப்படி எதிர்பார்த்துருப்பாளாக இருக்கும், அப்பா இந்த வருஷமாவது இவ வராமல் இருப்பாளா, இந்த வருஷமாவது இவ வராமல் இருப்பாளா? இல்லை, அவள் எப்பயும் போல தான் இருக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்னென்னா, அவளுடைய மாம்சீக சிந்தையினால் ஆவியின் சிந்தையோடு இருந்த அண்ணாளை என்ன செய்ய முடியல, அவளால் மேற்கொள்ள முடியல. ஷி கேனாட் ஓவர் கம் ஹர், இல்லையா? அவளை ஓவர் கம் பண்ண முடியல. அவள் ஆவியினாலே கர்த்தருடைய பலத்தினாலே இந்த மாம்ச சிந்தையோடு கூட இருந்த பெண்ணுடனான போராட்டத்தை அவள் என்ன செய்து கொண்டே இருந்தால்? மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தால் என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. சரி, 3வது நான் இப்போ சொல்கிற முதல் பாயிண்ட்டுக்கு தான் 3வது விஷயத்தை சொல்கிறேன். மாம்ச சிந்தையுடனான போராட்டம், இதான் நம்முடைய பாயிண்ட். இதில் 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை 2 விஷயம் சொல்லிட்டேன். எப்படி அதை ஓவர் கம் பண்ண அண்ணால்? 1, அதை தன் அடிப்படை விசுவாசத்திற்கு தடையாக இருக்க என்ன செய்யலை? அனுமதிக்கலை. 2வது அவள் என்ன செய்யலை? தேவ சமூகத்திற்கு செல்லும் தடையாக அதை என்ன செய்யவில்லை? அவள் அனுமதிக்கவில்லை. பெண்ணினால் வெற்றி அடையவில்லை. யார் தான் வெற்றி அடைஞ்சா? அன்னாள் வெற்றி அடைந்தாள். 3வது அவள் என்ன செஞ்சா? தன்னுடைய பண்பு வாழ்வை பாதிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. மாம்ச சிந்தையுடனான போராட்டத்தை, மாம்ச சிந்தையுடனான பெண்ணோடு கூட அவளுக்கு இருந்த போராட்டத்தையோ மன அழுத்தத்தையோ வேதனையையோ தன்னுடைய பண்பு வாழ்வை பாதிப்பதற்கு அவள் என்ன செய்யவில்லை? அனுமதிக்கவே இல்லை. ரொம்ப அதிகமாக இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேசுவோமே, ரொம்ப அதிகமாக இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க கூட ஒரு சில பிரச்சனைக்குள்ளே போயிடுறாங்க. என்ன தெரியுங்களா? அவங்க டென்ஷன் தாங்காமல் மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குது? மன அழுத்த பிரச்சனை இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்தினாலே பலர் என்ன செய்கிறாங்கன்னா, தே லூஸ் தேர் கேரக்டர்ஸ், இல்லையா? அதான் நடக்குது. மன அழுத்தம் அதிகமாக என்ன ஆயிரும்? நம்முடைய பண்புகள் போயிடும். நம்ம என்ன செய்கிறோன்றது நமக்கே தெரியாது.
ஒருவேளை அதுக்கப்புறம் அது ட்ரீட்மெண்ட் லெவலுக்கு போயிடுது அது, இல்லையா? ஆனால் அன்னாள் பாருங்கள், தான் வாழ்க்கையில் தன்னுடைய பண்பு வாழ்க்கையை அந்த கர்த்தருக்கேற்ற அந்த குணலட்சணங்களை பாதிக்கும் அளவுக்கு இந்த பிரச்சனைகளை தன் வாழ்க்கையில் கொண்டு வர அவள் என்ன செய்யவில்லை? அனுமதிக்கவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல பைபிளில் வீட்டில் அன்னாள் கடுமையாக பெண்ணினாளோட எதிர்த்து பேசி போராடுவாள் அல்லது அவளோட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு தான் பைபிளில் வாசிக்கிறோமா? வாசிக்கவே இல்லை. ஒன்றே ஒன்று தெரியுது, அவள் இவளை விசனப்படுத்தும் போதெல்லாம் அவளுக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது, என்ன செய்ய தொடங்குவா? அழுவா. ஒன்றா இல்லை என்ன செய்யாமல் இருப்பா? அந்த வேதனையில் என்ன செய்யாமல் இருப்பா? அவள் சாப்பிடாமல் இருப்பா. இதான் நடக்கும். ஆனால் அவள் யாரையும் காயப்படுத்தியோ யாரையும் குற்றப்படுத்தியோ யாரையும் எதிர்த்தோ அவள் என்ன செஞ்சதே இல்லை, பேசுனதாகவோ அல்லது காயப்படுத்தினதாகவோ நம்ம பைபிளில் என்ன செய்யலை, வாசிக்கவே இல்லை. இதில் எல்லாத்துலேயும் உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? யார் ஆறுதலாக இருக்கணுமோ, யார் கன்சோல் பண்ணணுமோ அவரே ஒரு தடவை ஆப்போசிட்டாக பேசுகிறார். யார்? ஏலி. நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன வாசிக்கிறோங்க? 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது நீங்க வாசிக்கிறீங்களா? அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? 13வது வசனத்துல, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். இது யார் பேசுற பேச்சு? ஏலி. இது யார் பேசுற பேச்சு? நம்ம பாஷையில் சொல்ல போனா போதகர் பேசுற பேச்சு இது, இல்லையா? அதாவது ரொம்ப நேரமாக ஒரு பொண்ணுங்க உட்காந்துருக்கிறா, ரொம்ப நேரமாக உதடுகள் மட்டும் அசையுது, ரொம்ப நேரமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாள். ஒருவேளை அந்த நாட்களில் இந்த புளிப்பு கூடின திராட்சரசத்தை பருகுவதற்கான அனுமதிகள் இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கத்தான் செய்தது. ஒருவேளை அதில் அவங்க கவனமாக இருக்கணுன்றதும் கர்த்தருடைய கட்டளை. தங்களுடைய மதியை மயங்கச் செய்யும் அளவுக்கு அவங்க அதை என்ன செய்யக்கூடாது, அதை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கர்த்தருடைய சட்டம். ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாரு, இந்த அம்மா எல்லாத்தையுமே ஓவராக சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறோன்னே தெரியாமல் உட்காந்து ரொம்ப நேரமாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரே இடத்துல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்படி ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்து அமைதியாக ஜெபம் பண்ண ஒரு ஆளை இவர் இது வரைக்கும் என்ன செஞ்சதே இல்லை, பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவர் தான் அதை விட்டு அசையாமல் உட்காந்துருக்காரு, நிலையை விட்டு அசையாமல் உட்காந்துருக்காரு, இல்லையா? எல்லோரும் கோயிலில் மணி அடித்த கதை தான், இல்லையா? உள்ளே வர வேண்டியது, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண வேண்டியது, என்ன செஞ்சிட வேண்டியது, ஓடிட வேண்டியது. இப்படி உட்காந்து நெடுஜாங்கடையாக உட்காந்து ஜெபம் பண்ண ஆளுங்களை ஒரு இது வரைக்கும் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே கிடையாது. இப்போ ஒரு என்ன செஞ்சுருக்கணும்? வயசு, அனுபவம், அறிவு எல்லாமே இருக்குது இல்லையா? மெதுவாக பக்கத்தில் போய் இவருக்கு சந்தேகம் வந்திருந்தா கூட இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, உனக்கு எதாவது பிரச்சனையா, நான் உனக்கு எதாவது உதவி செய்யணுமா, ஏன் நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்கிற, அப்படிலாம் கேட்டிருக்கணும். இவராக ஒரு முடிவு பண்ணிட்டார். என்ன முடிவு பண்ணிட்டார்? இவளுக்கு போதை தலைக்கேறி போச்சு, அதான் அவருடைய முடிவு. இவருடைய போதை என்ன செஞ்சிருச்சு, தலைக்கேறி போச்சு, இல்லையா? இதை கேட்ட உடனே அன்னாளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? நீங்கள் உங்களை கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆலயத்தில் உட்காந்து இப்படி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்து போதகர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்னா, எனக்கு தெரிஞ்சு போதகர் உயிரோடு எங்கே போய் சேர மாட்டார், வீட்டுக்கு போய் சேர மாட்டார், இல்லையா? அது ரொம்ப கஷ்டம், இல்லையா? பெரிய பிரளயமே உண்டாயிரும். ஆனால் அன்னாள் என்ன செய்தா? நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க, என்ன வாசிக்கிறீங்க பாருங்கள் 15வது வசனத்தில், அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினால் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் என்ன செய்த விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். ரொம்ப அமைதியா சொல்ல வேண்டிய பதிலை மட்டும்
அழகாக சொல்கிறான். ஏய்யா நீலாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா, நம்மளாம் அப்படி கேட்டிருப்போமா இல்லையா? நீலாம் ஒரு பெரிய மனுஷனாயா, போதகர், இத்தனை நாள் இங்கே உட்காந்துருக்கீர, ஒருத்தவங்க என்ன பிரச்சனைக்காக வருவாங்களோ நமக்கு தெரியாதா? பிரச்சனை பெரிய பூதாகரமாயிரும். இன்றைக்கி லெவலாக இருந்தால் யூடியூப் வரைக்கும் போயிடுறது இல்லையா? இப்போ எதை செஞ்சாலும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கிறாங்க. யாராவது இங்கே ஏதாவது இது செல்ஃபோனில் வச்சு எதாவது படம் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு எல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பண்பு வாழ்க்கையில் அவள் எவ்வளவு கவனமாக இருக்கிறான்னு பாருங்கள். எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு அடக்கமாக, எவ்வளவு தன்னிலை விளக்கத்தை எவ்வளோ கவனமாக சொல்கிறான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஏலி வந்து அவளை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறார் இல்லையா? பல நேரங்களில் நமக்கு என்ன பிரச்சனை வருது? நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயா, மாம்ச சிந்தையுடனான போராட்டத்தில், மாம்ச சிந்தையுடனான மனிதர்களோடு நமக்கு ஏற்படும் போராட்டத்தில் நம்ம அடிக்கடி இழப்பது எதை என்றால் என்னுடைய பண்பு நிலைப்பாட்டின் வாழ்க்கையை இல்லையா? ஐ லூஸ் மை கேரக்டர். நம்ம நிறைய நேரத்தில் சொல்ல, ஐயா நான் இப்படி இருக்கிறதுக்கே காரணம் என் ஒய்ஃப் தாயா, இவளால் தான் நான் இப்படி சத்தம் போடுறது, இவளால் தான் நான் இப்படி பேசுறது, ஐயா நான் இப்படி மாறுறதுக்கே யார் தான் காரணம்? எங்கள் வீட்டுக்காரர் தான் காரணம், இவர் தான் என்னை இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு போகிறார், இந்த பிள்ளைங்க தான் என்னை இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு போகிறாங்க. எனக்கு அடிக்கடி இப்போ என் சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு சிரிப்பை கொண்டு வரும். அதாவது எங்கள் அப்பா வந்து டியூட்டிக்கு போயிட்டு சாயங்காலம் வருவேன். ஸ்கூல் டேஸில் இருந்தோம். இப்போ உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்கிற யோபு பாஸ்கரன் எனக்கு இளையவர், நான் மூத்தவன். எனக்கும் அவனுக்கும் 3 வருஷம் டிஃப்ரென்ஸ். எங்கள் 2 பேருக்கு இலசா ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவள் பாண்டிச்சேரியில் தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணுறா. அவளும் 3 வருஷம். எங்கள் 3 பேருக்கும் 3 வருஷம் தான் இது. இப்போ வீட்டில் வந்து அவள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பாள், நாங்கள் 2 பேர் தான் கொஞ்சம் வளர்ந்த பசங்க. சாயங்காலம் வந்த உடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்கிற முதல் ரிப்போர்ட் என்னென்னா, இவனுங்க 2 பேரும் இன்றைக்கி முழுசும் என்னை கத்த வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அந்த வார்த்தை எனக்கு ஒரு கேள்வி வரும்னா, இந்த அம்மாவை யார் கத்த சொன்னா? அப்போ வர எனக்கு கேள்வி என்னென்னா, இந்த அம்மாவை யார் கத்த சொன்னா? எங்கள் அப்பா காலையில் டியூட்டிக்கு போகும்போதே ஒரு பாட்டை பாட்டு, உங்கள் அம்மாவை என்ன செய்யக்கூடாது, கத்த வைக்கக்கூடாதுன்னுவார். பல நேரத்தில் யாரோ ஒருவர் நம்முடைய பண்பு வாழ்க்கையை நாம் இழந்து போவதற்கு என்னவாக இருக்கிறாங்க, காரணமாக இருக்கிறாங்க. நம்ம அப்புறம் இவங்க இப்படி இல்லைன்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோமே நினைக்கிறோம். ஆனால் அண்ணால் நமக்கு என்ன ஒரு பாடம் தெரியுங்களா? அப்படிப்பட்டவர்களின் நடுவிலேயும் ஷி ப்ரூவ்ட் ஹர்செல்ஃப் இல்லையா? அந்த மாதிரி மனிதர் புரிந்து கொள்ளாத ஒரு ஊழியக்காரர் இல்லையா? ஒரு அனுபவத்தில் ரொம்பவும் ஒரு பரிதாபமாக இருந்த ஒரு ஊழியக்காரர், வீட்டில் இப்படி ஒரு பரிதாபமான பெண், இவர்களுக்கு நடுவிலேயும் ஆத்திரமான வார்த்தைகளை உதிர்க்காமல், அவசரப்பட்டு பேசாமல், கத்தி கூப்பாடு போடாமல் இல்லையா? அண்ணாள் அழுது கொண்டிருந்தால் உடனே எல்கானா வந்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் இல்லையா, ஏன் சஞ்சலப்படுகிறாய் இதெல்லாம் வந்து கேட்டாரா? அப்படி கேட்கும்போது அவன் என்ன பதில் சொன்னான்? நீங்கள் என்ன வாசிக்கிறோம்? நம்ம 8வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இப்படியெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றும் வாயில் தான், ஒன்றும் நடைமுறையில் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, கிளம்புங்க முதல்ல, அப்படிலாம் வாயிலிருந்து ஒன்றுமே சொல்லலை. நம்ம ஒன்று யோசிக்கணும். கர்த்தருடைய ஆளுகையை தன் வாழ்க்கையில் ஏற்றிருக்கிற எந்த மனிதனும் அதற்கு விரோதமான வாழ்க்கையோடு போராடுவதற்கு அவன் பலமுள்ளவனாயிருப்பான். அன்னால் கர்த்தருடைய ஆளுகையை தன் வாழ்க்கையில் ஏற்றிருந்த பெண். ஆனால் அந்த ஆளுகையை ஏற்க மறுத்திருந்த பெணினாளோடு கூட அவளுடைய போராட்டம் வெற்றிகரமாக இருந்தது. யார் ஜெயிச்சா அப்படின்னா, மாம்சத்திலே தன் பலத்தை நிரூபிக்க நினைத்த பெணினாள் ஜெயிக்கவில்லை. ஆவியினால் நிறைந்திருந்த அன்னாள் என்ன செய்தாள்? தன் வாழ்க்கையிலே ஜெயித்தாள். இன்னைக்கு வரைக்கும் அன்னாளையும் பேசுகிறோம், பெணினாளையும் பேசுகிறோம். ஆனால் யாரை உயர்த்தி பேசுகிறோம்? நம்ம அன்னாளைத்தான் நாம் உயர்த்தி பேசுகிறோம். பெணினாளை ஒரு சாபக்கேடான பெண்ணாகத்தான் பார்க்கிறோம். மாம்ச சிந்தையுடனான போராட்டம் கர்த்தரின் ஆளுகையில் இருக்கிறவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் மேற்கொள்வார்கள். எப்படி மேற்கொள்வார்கள்? அதை அவர்கள் விசுவாசத்திற்கு தடையாக வைக்க மாட்டார்கள்.
கர்த்தரின் பேரில் இருக்கிற விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாயிருப்பார்கள். இரண்டாவது, தேவ சமூகத்தில் செல்லுவதற்கு இந்த மாம்ச சிந்தைக்கான போராட்டத்தை அவர்கள் தடையாக ஏற்க மாட்டார்கள். அதை தகர்த்து தேவ சமூகத்திற்கு செல்லுவதற்கு ஆர்வமாயிருப்பார்கள். மூன்றாவது, தங்கள் பண்பு வாழ்வை பாதிப்பதற்கு மாம்ச சிந்தையுடனான போராட்டத்திற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்தவர்களாய் ஆவியின் கனியுள்ள மக்களாக தங்கள் பண்பு வாழ்க்கையை நிரூபிப்பார்கள். கேட்போமா ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசினது. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். மிகுந்த உணர்வுள்ள இருதயத்தோடும் கர்த்தருக்கேற்ற நடுக்கத்தோடும் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். தொடர்ந்து அடுத்த செய்தியில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல செய்தி நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த தியான வேளையில் நீர் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, இந்த ஆண்டு கன்வென்ஷனில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்குற மக்களாய், நிதானிக்கிற மக்களாய் இருக்க உதவி செய்யும். கர்த்தரின் ஆளுகையை எங்கள் வாழ்க்கையில் ஏற்கிற மக்களாய் நாங்கள் எங்களை வெளிப்படுத்த உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்ருவை வென்றவர் சகலத்தையும்